ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான காலிஃப்ளவர் மல்லி கோபி ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா இலைகள் போட்டுக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை பெரிய வெங்காயத்தை போட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து காலிஃப்ளவரை சுடுதண்ணி ஊற்றி நல்லா மஞ்சள் கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் எடுத்து அதில் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடலை மாவு, 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு 2 டீஸ்பூன், கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது எந்த விதமான கலர் பொடியெலாம் போட வேண்டாங்க, மசாலாக்களும் சேர்த்த வேண்டாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபைனலாக எலுமிச்சம்பழம் ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாங்க. அரை மணி நேரம் சட்டியில் நல்லா எண்ணெய் காய வச்சு ஒன்றுன்னா உதிரியாக போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான காலிஃப்ளவர் கோபி ஃப்ரை ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கொடுக்கும்போது இதை சைடிஷாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப ஸ்பைசியாகவும் இருக்குங்க. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.